புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். முதன்மை செய்திகள் 50 தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டெல் அவீவ் நகரில் செய்தியாளர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த போது ஈரானின் தாக்குதலில் சேதமடைந்த கட்டடங்கள் சரிந்து விழுந்தன. இந்த வீடியோ காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளது. கட்டடங்கள் சரிந்து விழுந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் உரையாற்றினார். எப்போது வேண்டுமானாலும் தலைக்கு மேல் குண்டு விழலாம் என்ற நிலையில் இஸ்ரேலில் மக்கள் நிலத்திற்கு அடியில் உள்ள ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். இஸ்ரேலில் பள்ளிகள், கடைகள், அலுவலகங்கள், ஆலைகள் என பல பொது இடங்கள் முடங்கிவிட்ட நிலையில் மக்கள் அனைவரும் இதுபோன்ற நிலத்தடி கட்டடங்களே கதி என இருக்கின்றனர். இஸ்ரேல் ஈரான் இடையே தொடங்கியிருக்கும் மிக பயங்கர சண்டையில் தனது மிக நீண்ட தொலைவு இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் படைத்த செஜில் ஏவுகணையை கொண்டு தாக்குதல் நடத்த இருப்பதை ஈரான் உறுதி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் இஸ்ரேலின் ராணுவ உட்கட்டமைப்புகளை குறிவைத்து செஜில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஈரானின் ஆட்சித் தலைவரும் மதகுருவுமான அயதுல்லா அலி காமேனி தொடர்ந்து உயிருடன் இருக்க முடியாது என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் நாட்டை அழிக்க முயற்சிக்கும் ஈரான் நாடும் அந்நாட்டின் சர்வாதிகாரியுமான காமேனியும் உயிருடன் இருக்க முடியாது என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்தார். ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக அமெரிக்கா தனது கட்டமைப்புகளை ஒன்று சேர்ப்பதாக கூறப்படுகிறது. வார இறுதியில் இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா என்ற கேள்விக்கு தாக்குதல் நடத்தலாம் அல்லது நடத்தாமலும் போகலாம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். பொதுமக்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் மோதலை தீர்க்க முன்னுரிமையான அவசர நடவடிக்கையாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மோதல் அதிகரித்தால் மற்றைய நாடுகளும் பெரிதளவில் பாதிக்கும் என்றும் ஜி ஜின்பிங் கூறியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு சீனாவை தொடர்ந்து ரஷ்யாவும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்று புதின் தெரிவித்துள்ளார். முன்னதாக இஸ்ரேல் ஈரான் விவகாரம் குறித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் தொலைபேசியில் ஆலோசித்தனர். பாமக தலைவர் பதவியை ஏற்றதிலிருந்து மன நிம்மதி போய்விட்டது என அன்புமணி ராமதாஸ் உருக்கமாக பேசியிருக்கிறார். தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் 100 விழுக்காடு பொய்யானவை என்றும் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சிகிச்சை மற்றும் பரிசோதனைகள் முடிவுற்று வீடு திரும்பினார். நெஞ்சுவலி காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அருளுக்கு இதய நலனை பேணுவது தொடர்பான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டை மகள் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இருந்தபோது பேத்திகளான அன்புமணியின் மகள்கள் வந்ததால் பனையூர் புறப்பட்டு சென்றார். தனது மகள் காந்திமதியின் ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு ராமதாஸ் வந்திருந்தார். அப்போது அன்புமணியின் 2 மகள்கள் தாத்தா ராமதாசிடம் சமரசம் பேசுவதற்காக சந்திக்க வந்தனர். அவர்களை வரவேற்றுவிட்டு தனது மற்றொரு மகளான கவிதாவின் பனையூர் இல்லத்திற்கு சென்றார். விசிக தலைவர் திருமாவளவன் நெற்றியில் வைத்து விபூதியை அளித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் விளக்கம் அளித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் கோயிலில் பக்தர்களுடன் செல்ஃபி எடுக்கும் முன்பு அவர் நெற்றியில் இருந்த விபூதியை அளித்த காட்சி வைரலானது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் தான் அரை மணி நேரம் நெற்றியில் திருநீறு வைத்திருந்ததாகவும் நாள் முழுக்க வைத்திருக்க முடியுமா என்றும் பதிலளித்தார். சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் கைதாகியுள்ள ஏடிஜிபி ஜெயராம் வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதி உஜல் புயான் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிறுவன் கடத்தல் வழக்கை வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்றவும் அறிவுறுத்தினர். முரசொலிமாறன் குடும்பத்திற்கு சொந்தமான சன் குழுமத்திற்குள் பூசல் வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சகோதரர் கலாநிதிமாறன், காவிரி உட்பட 8 பேருக்கு தயாநிதிமாறன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக மணி கண்ட்ரோல் இணையதளத்தில் செய்தி வெளியாகியுள்ளது. கலாநிதிமாறனின் சன் டிவி சட்டவிரோத பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதாக தயாநிதிமாறன் நோட்டீஸில் குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகை தர இருப்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு புவனேஸ்வர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைத்து ஓராண்டு முடிவடைந்த நிலையில் அதன் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
இந்தியாவில் ஆங்கிலத்தில் பேசுபவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் நம் நாட்டை நமது மொழிகள் மூலமே ஆட்சி புரிய வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். டெல்லியில் பேசிய அவர் இந்தியாவில் ஆங்கிலம் அல்லாத சமூகம் உருவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் தெரிவித்தார். நம் நாட்டை நம் மொழிகள் மூலம் ஆள வேண்டும் என்றும் அதனை கொண்டு உலகையும் ஆள வேண்டும் என்றும் அமித்ஷா கூறினார். அகமதாபாத் ஏர் இந்தியா விபத்தை தொடர்ந்து விமான நிலையத்திற்கு அருகே விதிகளுக்கு புறம்பாக உள்ள கட்டமைப்புகளை அகற்றுவதற்கான புதிய வரைவு விதி வெளியிடப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட உயர வரம்புகளை மீறும் கட்டடங்கள், மரங்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்து வரும் கனமழையால் அம்மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டதுடன் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் 9 அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. தொடர்ந்து அதிகரிக்கும் நீர் அளவால் 15 அணைகள் உச்சகட்ட எச்சரிக்கை நிலையில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த 48 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் கனமழையால் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் தொடர் கனமழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை மிகவும் பாதித்துள்ளது. இதனால் அங்குள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு ஏராளமான குடியிருப்பு பகுதிகள் மூழ்கியுள்ளன. அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வெடித்து சிதறியதை நகைச்சுவையாக சித்தரித்து எலான் மஸ்க் கருத்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இது வெறும் கீறல் மட்டும்தான் என்று கூறியுள்ளார். எலான் மஸ்கிற்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் 36 ராக்கெட் சோதனைக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்காக என்ஜின் இயக்கப்பட்ட நிலையில் ராக்கெட் திடீரென வெடித்து சிதறியது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான டெஸ்ட் தொடரில் வெற்றி பெறும் அணிக்கு வழங்கப்படும் கோப்பையின் பெயர் ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. லீட்ஸில் நடந்த நிகழ்ச்சியில் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் கலந்து கொண்டு கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தனர். நடிகர்கள் ரஜினி, விஜய் குறித்த படங்களின் அப்டேட் அடுத்தடுத்து வெளியாக உள்ளது. ரஜினியின் நடிப்பில் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. பெரிதும் எதிர்பார்ப்புகளுடன் தயாராகி வரும் விஜயின் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இவற்றின் அப்டேட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாக உள்ளன. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உணவருந்தியது இந்திய வெளியுறவுத்துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவு என ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அசீம் முனீர் ஒரு நாட்டின் தலைவர் அல்ல என்றும், ஆனால் அவர் அழைக்கப்பட்டு மரியாதைப்படுத்தப்பட்டதை கவனிக்க வேண்டிய ஒன்று என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை புறநகர் ரயில் சேவைகளுக்கான நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை தாம்பரம் சென்னை கடற்கரை இடையிலான ரயில் சேவை காலை 11 மணிக்கு இயக்கப்பட்ட நிலையில் இனிமேல் மதியம் 3:15 மணிக்கு இயக்கப்படும். அதேபோல சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரம் இடையிலான ரயில் மதியம் 12:15 மணிக்கு பதிலாக மாலை 4:25 மணிக்கு புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் 16வது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சியில் ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்ப கண்காட்சியும் இடம்பெற்றுள்ளது. வரும் ஜூன் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்களை அக்கட்சி பொதுச் செயலாளர் சந்திக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 24ஆம் தேதி சிவகங்கை, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், கரூர், மதுரை, கன்னியாகுமரி உட்பட 42 மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசிக்கிறார். 25ஆம் தேதி திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், சேலம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர் உட்பட 40 மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார். திமுக தோல்வி பயத்தில் முருகர் மாநாட்டை விமர்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாங்கள் இதுவரை மதத்தை பற்றி பேசவில்லை, முருகரை பற்றி தான் பேசி வருகிறோம். ஆனால் அமைச்சர் சேகர்பாபு தான் பயங்கரவாதம் வரும், மதவெறி வரும் என்றெல்லாம் கூறுகிறார் என்று பேசினார். இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் நடைபெறும் முருகர் மாநாட்டுக்கு எதிராக மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பினர், மதசார்பற்ற கட்சிகள் அமைப்பினர் மனித சங்கிலியில் ஈடுபட்டனர். அரசியல் மாநாடாக நடைபெறும் இம்மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரிய போராட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இயக்குநர் அமீர் முருகர் வேடமிட்ட குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு பங்கேற்றார். மதுரை ஆதீன மடத்துக்குள் நுழையக்கூடாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து நித்யானந்தா தொடர்ந்த வழக்கில் நித்யானந்தா எங்கு உள்ளார், கைலாசா எங்கு உள்ளது, அங்கு செல்ல பாஸ்போர்ட், விசா உள்ளிட்டவை உண்டா என
உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது. கைலாசா ஆஸ்திரேலியாவில் உள்ள USK என்ற நாட்டில் இருப்பதாக தெரிவித்த நித்யானந்தாவின் சீடர் புதிய வழக்கறிஞரை நியமிக்க அனுமதி கோரினார். தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. 18 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வந்த இலங்கை கடற்படையினர் படகை சேதப்படுத்தி மீனவர்களை தாக்கி மீன்பிடி உபகரணங்களை கடலில் வீசியதாக கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாலை விபத்தில் உயிரிழந்த முசிறி கோட்டாட்சியர் ஆரமுதா தேவசேனாவின் குடும்பத்தினருக்கு 1,15,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு அலுவலர்களுக்கான காப்பீட்டுத் தொகை 1 கோடி ரூபாய், முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய், குடும்ப பாதுகாப்பு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடைபெறவுள்ள ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடருக்கான இலச்சினையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார். வரும் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10 வரை சென்னை மற்றும் மதுரையில் இந்த தொடர் நடைபெறுகிறது. உலக அளவில் 24 அணிகள் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கின்றன. உலகில் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் இந்தியாவிலிருந்து 54 கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருப்பது இந்திய கல்வித்துறைக்கு பெருமை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக அரசு மேலும் பல நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் பிரதமர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். லண்டனைச் சேர்ந்த கல்வி ஆய்வு நிறுவனமான QS வெளியிட்ட பட்டியலை சுட்டிக்காட்டி பிரதமர் பதிவிட்டுள்ளார். ராகுல் காந்தி டெல்லியில் புதிய வீட்டில் குடிபுகுந்துள்ளார். 2023 MP பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து துக்ளக் லேன் அரசு வீட்டிலிருந்து வெளியேறி தாய் சோனியா காந்தி குடியிருந்த ஜன்பத் சாலை வீட்டில் வசித்தார். 2024 தேர்தலில் அவர் வென்ற நிலையில் சுனேரி பார்க் சாலையில் 5ஆம் எண் வீடு அவருக்கு ஒதுக்கப்பட்டது. தனது 55வது பிறந்த நாளில் அவர் புது வீட்டிற்கு மாறியுள்ளார். மேற்குவங்க இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஆஷிஷ் கோஷ் தனது நடுவிரலில் தேர்தல் அதிகாரிகள் வேண்டுமென்றே மை வைத்து அவமானப்படுத்திவிட்டதாக புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்களில் 5 பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் காலிகஞ்ச் தொகுதியில் பாஜக சார்பில் ஆஷிஷ் கோஷ் போட்டியிட்டார். நகைக்கடனில் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த புதிய விதிமுறைகள் கடன் வழங்கும் நிறுவனங்களின் வர்த்தக மாதிரியில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என சர்வதேச ஆய்வு நிறுவனமான S&P குளோபல் தெரிவித்துள்ளது. 2,50,000 ரூபாய்கள் உள்ள நகைக்கடன்களுக்கு கடன் வழங்கும் விகிதத்தை 75 விழுக்காட்டிலிருந்து 85 விழுக்காடாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தால் தாக்குதலுக்கு உள்ளான பாகிஸ்தான் விமான தளம் செயல்படாமல் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் விளைவாக பாகிஸ்தானின் முக்கிய விமான தளமான ரஹீம் யார் கான் மூடப்பட்டு செயல்படாமல் உள்ள நிலையில் தொடர்ந்து ஜூலை 4ஆம் தேதிக்கு பின்னர் தான் செயல்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் மோசமான வானிலையால் சிக்கிய கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர் அங்குள்ள கல்லூரி மைதானத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. வழக்கமான ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த போது ஹெலிகாப்டர் தொடர்ந்து பறப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் உத்தராகண்டில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் 7 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். கடந்த 15ஆம் தேதி வயிறு தொற்று பிரச்சினை காரணமாக டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இரைப்பை குடல் பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உடல்நிலை சீரானதை தொடர்ந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். ஈரானின் முதல் உயர் தலைவர் அயதுல்லா ரூஹுல்லா முசாவி காமேனிக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் தொடர்பிருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது தாத்தாவான சையத் அகமது முசாவி ஹிந்திவாஸ் 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசன் பார்வங்கி அருகில் உள்ள கிண்டூரில் பிறந்தவர் என கூறப்படுகிறது. தான் ஒரு இந்தியர் என்பதை பல இடங்களில் பதிவு செய்திருப்பதாகவும் வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. மைக்ரோசாப்ட் நிறுவனம் விற்பனை பிரிவில் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அதிக முதலீடு செய்து வரும் நிலையில் பணியாளர்களை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் விற்பனை பிரிவில் அடுத்த மாத தொடக்கத்தில் பணி நீக்க நடவடிக்கை இருக்க வாய்ப்பிருப்பதாக ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது.
சென்னை தாம்பரம் அருகே தாய்ப்பால் குடித்த பச்சிளம் ஆண் குழந்தை திடீரென உயிரிழந்தது. சேலையூர் காந்தி நகரைச் சேர்ந்த குமரேசன் சிந்தாமணி தம்பதிக்கு கடந்த 13 நாட்களுக்கு முன்பு எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனையில் இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் வீடு திரும்பிய நிலையில் காசநோய் பாதித்த தாயிடம் பால் குடித்த குழந்தை திடீரென உயிரிழந்தது. சென்னை திருவல்லிக்கேணியில் வணிக வளாகத்தின் 3வது மாடியில் இருந்து இளைஞர் ஒருவர் கல்லை தூக்கி எறிந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து திடீரென அந்த இளைஞர் மாடியில் இருந்து கீழே குதித்தார். திருவல்லிக்கேணி காவல்துறையினர் அந்த நபரை மீட்டனர். நடிகை மிருனால் தாக்கூர் அட்லியின் புதிய திரைப்படத்தில் இணைந்துள்ளார். புஷ்பா 2 படத்தின் இமாலய வெற்றிக்கு பிறகு நடிகர் அல்லு அர்ஜுன் இயக்குனர் அட்லி இயக்கத்தில் நடிக்கிறார். ஏற்கனவே படத்தில் 5 நாயகிகள் என தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது வரை தீபிகா படுகோன், மிருனால் தாக்கூர் இணைந்திருக்கின்றனர். விரைவில் சமந்தாவும் இணைவார் என கூறப்படுகிறது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம்.